வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம 4 வகையான முட்டை சைட் டிஷ், எக் சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லா வித சாப்பாட்டுக்குமே இது சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுங்க, ரொம்ப அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ முதல்ல நம்ம எக் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் 2, தக்காளி 2, கருவேப்பிலை அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. தனியாத்தூள் 1.5 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. எக்கு இதை போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளியை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக இதை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் இதில் 2 முட்டை தான் யூஸ் பண்ணியிருந்தேங்க. அதை இது தோலை உரித்து நம்ம இது போல் பாதியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் இல்லைனா பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது, பொடி வகைகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா இதை போல் வதக்கிக்கலாங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதித்து இந்த மசாலாவும் கொஞ்சம் சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இது மேலே அப்படியே போட்டுடலாங்க. ரொம்ப அதை முட்டையை நம்ம பெரட்ட விட வேண்டாம். இப்போ கருவேப்பிலையும் மேலே அப்படியே தூவிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் அப்படியே வேகட்டும். இப்போ இது ஒவ்வொன்றா அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பிட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. ஈஸியாகவும் குயிக்காகவும் இதை போல் கறி செஞ்சிடலாங்க. நல்லா சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. சைட் டிஷ்க்கு ரசம் வச்சா கூட இது தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம சில்லி எக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்கும் நம்மளுக்கு முட்டை நான் ஒரு 3 முட்டை வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கலாம். இதில் நான் 1 மிளகாய் தான் போட்டேன். காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு உப்பு, 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி ஒரு ஊற வச்சுக்கலாம். இப்போ முட்டையை எடுத்துட்டு நம்ம கத்தியால் இது போல் எல்லா பகுதியிலையும் கீறிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இல்லைன்னா பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள் இதையும் போட்டு நல்லா கரண்டியில் இப்படி கலந்து விட்டுடலாங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இப்படி கலந்துடலாம். இப்போ இது நல்லா புளி இந்த பச்சை வாசனைலாம் போக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா சுண்டியும் வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு
கொதிக்க வச்சிடலாங்க. இதுவும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கொதித்த பிறகு எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள் அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சுகர் எடுத்து வச்சுருந்தல அதையும் போட்டுட்டு நல்லா கலந்துடலாங்க. இதில் முட்டை எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தபடி இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு மிளகாய் தான் ஆட் பண்ணேன். இன்னொரு முட்டை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன்னா 2-3 மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்தபடி இதில் பச்சை மிளகாயும் சில்லி பவுடரும் கூட்டி குறைச்சல் நம்ம இதில் சேர்த்துடலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதித்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த முட்டையை இது மேலே அப்படி வச்சிடலாங்க. இப்போ நல்லா பரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். மசாலாலாம் எல்லா இடமும் பரவுற மாதிரி கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே அப்படி வச்சுருக்கலாங்க, கொதிக்கட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதித்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நல்லா டேஸ்டான சில்லி எக் தயாராகிடுச்சு. மேலே கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை இப்படி தூவிட்டு நம்ம சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாங்க. இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ வாங்க அடுத்து நம்ம எக் பெப்பர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு பச்சை மிளகாய், 2 வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3 முட்டை நான் வந்து வேக வச்சு இது போல் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இல்லை பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. இதுவும் சூப்பராக இருக்குங்க. ஒரு தயிர் சாதத்து கூட அருமையாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது வதங்கின பிறகு நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவு ப்ளெயின் மிளகாய் தூள் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் அதையும் போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா இப்படி பரட்டிடலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இதெல்லாம் சுண்டி வர வரைக்கும் நல்லா அடுப்புலேயே இருக்கட்டுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசனை போக நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கடைசியாக நம்ம கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு ஒரு பரட்டிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை இதில் வச்சிடலாங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். இது மேலே அப்படி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூள் செய்த மிளகுத்தூள் இது மேலே அப்படியே தூவிட்டு நம்ம இந்த ஃபோர்க்கால் இப்படி திருப்பி போட்டுக்கலாங்க. 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம 2 பக்கம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது எல்லா சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு லெமன் ரைஸ் வச்சுட்டு
நம்ம இந்த சைட் டிஷ் கூட பண்ணி கொடுக்கலாங்க. ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே, ஆஃபீஸ்க்கு எல்லாருக்குமே இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அருமையான இந்த சைட் டிஷ் எக் பெப்பர் மசாலா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம எக் சாப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியான சைட் டிஷ். இப்போ நான் ஒரு 3 எக்கு எடுத்துகிட்டு அது இது போல் வேக வச்சுட்டு நம்ம இஷ்டப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு ஒரு 4 பல் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் ஒரு 1/4 டம்ளர் அளவு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, 2 லவங்கம், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு இதையும் போட்டு வறுத்துக்கலாங்க. வறுத்ததும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு பூண்டு, தக்காளி இதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் அளவு போட்டிருந்தேங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பில் அப்படியே வச்சுருக்கலாங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை இது மேலே அப்படியே வச்சிடலாங்க. நம்மளுக்கு விருப்பமான சைஸில் இதை கட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இதை போல் நம்ம கரண்டியில் பிரட்டி விட்டுடலாங்க. எல்லா சைடும் நல்லா கலந்து 2 நிமிஷம் போல் கலந்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். முட்டை சாப்ஸும் தயாராகிடுச்சுங்க. இதுவும் எல்லா ரைஸ்க்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4 வகையான முட்டை சைட் டிஷ், எக் சைட் டிஷ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த சைட் டிஷ் உங்களுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.